மிக நேர்த்தியாக நம்முடைய தியானம் அமைவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார். மீண்டும் அவரை பொதுமணப்பட்டவர்களாக அவருக்கும் அவரோடு இணைந்த நிகழ்வை தயாரித்து நம்மை நல்முறையில் தியானத்தை மேற்கொள்வதற்கு உதவியாக இருந்த எல்லா சகோதரர்களும் நம்மளோட இந்த காட்சி நாடகத்தின் மூலமாக கருத்தை வழங்கியவர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்தி வழங்கிய ஒருவர் இருக்கிறார் என்றும் அவருக்கு நாம் கரவழி இருக்கிறோம். நம்மளுடைய கமிச்சியின் சகோதரர்கள் இறையில் படிக்கக்கூடிய இடத்திலே எவ்வளவு நேர்த்தியாக நாம் இந்த தியானத்தை செய்வதற்கு உதவியாக இருந்த அனுமதி கொடுத்து எல்லா ஏற்பாடுகளும் சரி எல்லாரும் பெரிய வேலைகள். ஒரு சிலர் பூசிக்கு வெளியில போறவங்களா நாங்க வெளியில போறோம்னு பூசிக்கு போனது இருக்கிறாங்க சாமியாருங்க. வேற ஒண்ணும் இல்லை, ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னார்கள். தர்மம் செய்வ தர்மம் யாசுவதை குறித்து பிச்சை கொடுத்து என்ன சொல்லிட்டு சொன்னாங்க. ஐயோ கேட்கிறீங்களா? இடிவா இடிவா என்னாத அந்த காரியத்துக்கு தான் போறோம். சரியா? இன்னைக்கு ஆரம்பிச்சு கும்பகோணம் கும்பகோணம் மலை மாவட்டத்திற்குள் செல்கிறார்கள். போன வாரம் போயிட்டாங்க, இந்த வாரம் போயிருக்காங்க. எனவே அவர்களுடைய மேலான நோக்கம் நிறைவேறவும் நம்மளுடைய வாழ்வு இறைவனால் பேணி பாதுகாக்கப்படும் தொடர்ந்து சொல்லிப்போம். வாழ்வு அப்புறம் உங்களுக்கு நன்றி, உங்களுடைய பங்கு சாமியார்களுக்கு நன்றி. அருமையா ஒரு காட்சி வெளியில் செல்வையின் பாடல்களை தியானிப்பது ரொம்ப அருமையா. அதற்கான ஏற்பாடு தயாரிப்பு தான் ஒரு முக்கியம். நான் எப்படி நடத்துறது எவ்வளவு தூரம் பார்த்தா பஸ் வந்துருக்காங்க, உங்களை ஏற்றுக்கு வந்து பஸ் நிற்கிறீங்க. அப்ப எல்லாமே முன் தயாரிப்பு ஏற்பாடு இவ்வளவு நேர்த்தியாக ஏற்பாடுகள் செய்த என்னையே ஒரு வேலை பார்க்கறவங்க ஒரு சிலர் சத்தியமா நான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு பழக்கம் புதுசா தெரிஞ்சு ஒரு சிலர் சொல்ல மாட்டேன், பரிச்சயம் ஒரு சிலர் முகத்தை பார்க்கும்போது புதுசா தெரிஞ்சு. அப்படியே அவர்களே நாம் இருக்கிறோம். தொடர்பு எல்லைக்கு அப்பால் போக வேண்டாம், அதனால தொடர்பு எல்லைக்கும் நாம் இருப்போம். சரியான வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த திருப்பணி எனக்கு 6 மணிக்கு இருப்பதால் காலையில் 6 மணிக்கு சொல்ல திருப்பி தியான புஸ்தகம் 6 மணிக்கு போகலாம். பொறுத்தவரை வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒருவரை பாடல் நம்முடைய தியானம் தேவைப்பாடு சொன்னதிலிருந்து நம்முடைய இந்த தொலைபேசி வாயிலாக கொண்டுள்ளது. எல்லா ஆலோசனையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆலோசனை மக்கள் அவருக்கு கொண்டாட வேண்டிய மாவட்டத்திலிருந்து ஒரு வருவாக நினைக்கின்றேன். அவருடைய இந்த விஷயத்தை நான் சொல்ல கேட்க மாட்டோம் செய்யுங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு, பஸ் ரெடியா இருக்கு. இன்றைய நாள் காலையில பசாட்டிலையோ அல்லது ரோடுபாட கோயிலையோ பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு அந்த நிகழ்வுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த நிகழ்வு குறித்து ஒரு சின்ன ஒரு உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய விமர்சனம் சொல்லலாம். யாராவது அது ஒரு சுருக்கமா இந்த நேரத்தில் பகிர்ந்துட்டா நல்லா இருக்கும். யாராவது ஒரு 6 இருக்கலாம், 7 இருக்கலாம், யார் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நன்றி முடிச்சுக்காங்க. இன்றைய நாள் எப்படி இருந்துச்சு, இன்றைய நாள் இந்த செய்தியை தாங்கிட்டு போறேன், இன்றைக்கு இதெல்லாம் சிறப்பா இருந்தது, இன்னும் இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் இப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கருத்துக்களை நீங்கள் சுருக்கமாக சொன்னீங்கன்னா நாம இன்னும் சிறப்பா செய்வதற்கு அது ஒரு உறுதுதாக இருக்கும். சகோதரிகள் அனைவருக்கும்
அனைவருக்கும் இந்த மத்தியான வணக்கம். நம்ம தியானம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தோம். பால் வந்து எங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல கொஞ்ச நேரம் வந்துருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க சான்ஸ் இல்லை. உடனே வந்து இந்த இடத்த ஏற்கனவே நம்ம போனாலே நம்ம இது முடிவு பண்ணோம். நம்மளால வர முடியல, இப்போதைக்கு வந்தோம். ஆனா அந்த முடிவு எடுத்த நாட்களில இருந்து நமக்கு நமது தலைவரும் நமது செயலர் வந்து ஏதாவது செய்திகள் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. வாட்ஸ்அப் பார்த்துட்டு தான் தெரியும், இருக்கோம் இப்ப இருக்கோம் அப்படி இருக்கோம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில ஒன் வீக் ஒரு வாரமா நல்ல நீண்ட நல்ல செய்தி கொடுத்துட்டே இருந்தாங்க. பஸ் இங்க நிற்கும், இத்தனை மணிக்கு நிற்கும், இத்தனை இடத்துல வந்துருங்க, எல்லாரும் வந்துருங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே நல்லா இருந்துச்சு. அதே சமயத்துல நம்ம எல்லாருமே இன்னைக்கு சகோதரிகள் யாரும் திட்டி வராம எல்லாரும் கரெக்டா வந்து நின்னோம். அந்தந்த இடங்கள்ல கரெக்டா நின்று வந்துட்டோம். அது ரொம்ப அந்த அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு நமது தலைவருக்கும் நமது முன்னாள் செயலர் பிரபாகரன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய தியானம் நம்ம வந்ததுலேருந்து நமது சகோதரர்கள் தேநீரோடு வருகிறார்கள். பெரிய ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. எதிராக கொஞ்ச நாள் சாயங்காலம் வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துச்சு. அவ்வளவு இருந்துச்சு. அடுத்து நமக்கு நம்மளோட பேசியவர்கள் அந்த ராமா நடிச்சு காமிச்சாங்க பார்த்தீங்களா, சிச்சியாரை பத்தி இத்தனை நாளும் பதியாத நிறைய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு அப்படியே பதிஞ்சிச்சு. ஏற்கனவே நம்ம தெரிஞ்சதுதான், படிச்சதே நமக்கு சொல்லியிருக்காங்க, பயிற்சியில கொடுத்துருக்காங்க. ஆனா இன்றைக்கு வந்து பார்ப்பதை விட கேட்பதை விட பார்ப்பது நிறைய பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை பார்த்து அதோட கேட்டு அவங்களுடைய ஆட்சியோட நம்ம பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து மனசை விட்டு என்னைக்குமே போகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அடுத்து தேடி கொடுத்தாங்க, அதுல கொஞ்சம் மிச்சம் கொடுத்துட்டாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சாமன் வந்த வர்றதுக்கு. அது தெரிந்த சாப்பிட வேண்டியதுல போயிட்டு இருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. அந்த இதுவுமே ரொம்ப நல்லா செஞ்சிருக்காங்க. அடுத்து நமக்கு கொடுத்த காட்சி, அதாவது நம்முடைய தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அடிப்படையான ஒரு தத்துவம் காட்சி. அவர் காட்சியோடு இருந்தாரு. நம்ம ஒவ்வொரு செயல்கள்லயும் நம்ம அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தோம்னா நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காட்சியை நமக்கு வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு நமக்கு இந்த தவக்காலத்துல வந்து நம்ம காட்சியோடு இயேசுவின் பாடுகளை நினைத்து அவருடைய திருக்காயங்களை நினைத்து நாம் வாழ்ந்தால் ஒரே குடும்பமாக நம்ம வாழலாம். நம்ம பிரான்சிஸ்டன் குடும்பம் வந்து ஒரு வித்தியாசமான குடும்பம். காலையில பாடல் சொன்னாரு. எல்லாத்தையும் போல இல்ல, பிரான்சிஸ்டனுடைய தத்துவங்கள் வந்து வித்தியாசமான தத்துவங்கள் அப்படிங்கிறதுனால அதனுடைய அடிப்படையை வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்து திருப்பதி ரொம்ப சிம்பிளா நல்ல ரொம்ப நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. நமது தலைவரும் சேர்ந்து நடிச்சாரு. அதுல பேசுவாங்க நடிச்சது யாரு அந்த பையன் எங்களுக்கு கிடையாது இல்லை. அது ரொம்ப உள்ளத்தை தொடக்கூடியதாக இருந்துச்சு. அதாவது சும்மா வார்த்தைகளை மட்டும் இதனால சொல்லி பார்த்துட்டு இருந்ததை விட இன்னைக்கு உள்ளத்தை தொடக்கூடியதாக இருந்தது. அந்த நிகழ்வுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாராட்டுகளை உங்க குரூப்புக்கு நாங்க தெரிவிச்சுக்கொள்றோம். அடுத்து திருப்பதி நமது தந்தை நமது ஞானகுரு அவர் சொன்னது மாதிரி நம்ம இது அவரை பார்க்காதவங்களா இருந்திருப்போம், பார்த்தவங்களும் இருந்திருப்போம். நல்லா சிம்பிளா செய்வாரு, நல்லாவும் செய்வாரு. நிறைய தடவை அவருடைய ப்ரோக்ராம்ஸ்ல நாங்கெல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். மொத்தத்துல பார்த்தா எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால எல்லாத்துக்கும் நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்றோம். நீ ஏதாவது விட்டுட்டா என்னன்னு எனக்கு தெரியல, வரிசைப்படுத்தி எனக்கு தெரிந்தவருக்கு எங்களுடைய இந்த தியானத்தை மிகவும் சிறப்பாக அழகாக பிளான் பண்ணி செஞ்சு கொடுத்த உங்கள் நமது குடும்பம் தான். நான் தனி குடும்பம்னு சொல்ல மாட்டேன். நமது குடும்பத்தாருக்கும் எங்களது தலைவர் செயலர் அவங்க எங்களுக்கு செய்திகளை கொடுத்து கொண்டு எங்களை கொண்டு திரட்டிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் மற்றும் என்னுடைய அனுபவத்தை சொல்லி நன்றியை சொல்லிட்டாங்க. வரைக்கும் மிகவும் சிறப்பாக அநேக நிகழ்ச்சிகளை பங்கேற்றோம். நான் காலையில தோழந்த வரவேற்பு சொன்னேன், ஒரு செய்தி சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம்
எங்களுடைய தேவ அடைந்ததற்கு விடைநிலமாக இருப்பது இதுதான். ஆகவே இதை நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு ஒகேஷன் எல்லாருமே வந்துட்டு இன்னும் வந்துட்டு. ஆகவே இதை மனதில் வைத்துக் கொள்ளும்படியாகவும் உங்க ஃபேமிலியில யாராவது இளைஞர்களோ இளம் பெண்கள் ரெகுலராக சரி சபையில சேர்த்துக்கலாம். இளைஞர்கள் இருந்தாக குறிப்பாக எங்களுடைய சபைக்கு தயவு செய்து அனுப்பி மாட்டோம். ஒரு அனுபவம் கிடைத்தால் ஒருவேளை இறைமுறை அழைத்து இருந்தால் அது உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் உங்களுடைய வட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்தால் தயவு செய்து எங்களுடைய முகாமை அனுப்பி போய் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்களோட நாங்கள் நம்பியிருக்கோம் தேவைகளுக்காக உங்களை பெரிய அளவில் நம்பியிருக்கிறோம். நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இது மட்டுமாக சிறப்புற நிகழ்ச்சி அனைத்தையும் தொகுத்து சிறப்புற மிகவும் அற்புதமாக எதிர்பார்த்ததுக்கு மேல ஒவ்வொரு இருந்துச்சுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் ஒரு நபரா நினைக்கிறேன். அது மறைமுகமா எல்லாரையும் செயல்பட்டு கொண்டு இந்த ஒரு அற்புதமான நபர் யாரும் சொல்லுவாங்க. He's really special. It's really special. I'm not exaggerating. இவ்வாறு உற்சாகம் உள்ள ஒரு இளைஞராக அநேக காரியங்களை முன்னெடுத்து செய்யக்கூடியவராக ஊக்கத்தை வழங்கக்கூடியவராக இறைவன் இவ்வாறு இவரை தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும்போது இறைவன் என்று சொல்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய பாராட்டுகளை நன்றிகளையும் அடுத்தபடியாக நம் சார்பாக நன்றி கூற நம்முடைய ஆலோசகர் சகோதரி அந்தோனி அவர்களை போராடி அனைவருக்கும் எனக்கு வணக்கம். ஒவ்வொரு நிகழ்வும் நடைபெற வேண்டும் என்றால் இறைச்சட்டத்துல ஒரு குறித்த காலம் உண்டு. நாம போன தடவையே தியானம் இங்க வைக்கலான்னு பார்த்தோம், அப்புறம் விண்ணேற்பு விழா வைக்கலான்னு பார்த்தோம். தந்தை அவர்கள் ரெடியாக இருந்தால் நமக்கு இடம் கொடுக்கிறதுக்கு, ஆனா இறைவனுடைய திட்டம் அது கொள்ள. ஆனா இன்றுதான் அந்த திட்டம் நிறைவேற்றிருக்கிறது. அதனால எல்லா இறைவனுக்கு முதலில் நன்றி செலுத்துகிறேன். அடுத்தபடியாக இந்த இடத்தை நமக்கு ஏற்பாடு செய்து நமக்கு இன்று எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து இடையில தேநீர் சிற்றுண்டி கொடுத்து தந்திருக்கிறோம். அடுத்து 5 காயங்களின் ஆன்மீகம், அதாவது இந்த அத்தியாரின் 5 காயங்களின் ஆன்மீகத்தை தன்னுடைய உரை வழியாக மட்டுமல்ல, அதை அருட்சகோதரர்களை வைத்து கலை நிகழ்ச்சி வழியாக அந்த நிகழ்வு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவுபடி செய்து கொடுத்த தந்தை, முதல்வர் தந்தை அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த பிரான்சிஸ் அசிசியாரின் பண்புகளை நமது வாழ்க்கையில் பயன்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு குடும்பங்களில் சமாதானத்தின் கருவியாக திகழ வேண்டும் என்பதற்கு அவருடைய எளிமையான அந்த காட்சியில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நாம் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதற்கு நமக்கு உரையாற்றி நம்மளை அந்த பிரான்சிஸ்கன் ஆன்மீகத்தில் ஆடப்படுத்திய சகோதரர் அவர்களுக்கு அடுத்து இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் நடைபெறுவதற்கு நமக்கு இந்த வழிபாட்டுல உதவி செய்த அருள் சகோதரர்கள், அப்புறம் நம்ம வரவேற்கும் போது நம்ம உள்ள வரும்போதே குளிர்பானம் கொடுத்து வரவேற்று இடையில் தேநீர் இருந்து கொடுத்து நமக்கு எல்லா உதவியும் செய்து கொடுத்த அருள் சகோதரர் அனைவருக்கும் எனக்கு நம்ம எல்லாரையும் ஆன்மீகத்தில் பிரான்சிஸ்கனின் ஆன்மீகத்தில் ஆழப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிவகங்கை மறை மாவட்டத்தில் பணியாளராக இருந்தாலும் அந்த அருட்பணியாளர் நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து வந்து நமக்கு இன்று திருப்பணியை நடத்தி கொடுத்து நமது ஆன்மீகத்தில் நம்மளை ஆழப்படுத்த சிறந்த வரைமுறையாற்றி நமக்கு நிறையாற்றி என்ற நமது ஆன்மீக தந்தை அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்து நமது மண்டல தலைவர் இந்த தியானத்துக்கு ஏற்பாடுகள் செய்து கொடுத்து அதே நேரம் சிறுபாதை நிகழ்வை உண்மை காட்சியாக நடித்து காட்டி அவருடைய
ஆழத்தை நாம் உணர செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தினருக்கு நன்றி. அடுத்து நமக்கு போக்குவரத்தில் எந்த இடையும் வராதபடி நமக்கு பேருந்து வசதி செய்து கொடுத்த நமது குடும்பத்தை சார்ந்த பால் கருணாகரன் அவர்களுக்கு நன்றி. அழைக்கப்பட்டவர் அனைவர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நமக்கு நம்ம குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அழைப்பு கொடுத்தாலும் ஞானத்துக்கு இங்கு எத்தனையோ பேர் வர இல்லாத சூழ்நிலை. அதே நேரம் எத்தனை சூழ்நிலைகளிலும் தடைகளிலும் நான் பிரான்சிஸ்கன் ஆன்மீகத்தில் வளர வேண்டும் என்ற நோக்கோடு எல்லா தடைகளையும் தாண்டி இந்த தியானத்தில் கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இவர் மனமான நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி மேம். நம்மளுடைய சேர்ந்து ஒரு குரூப் போனாவை எடுத்து முடிச்சுக்கோம். உணவு தயாராகுது, நம்ம உணவாக இருக்கு, வாங்கி வந்தேன். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் உள்ளதையும் உள்ளேயும் இடம் இருக்கு. நாங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் அதையும் பயன்படுத்திக்கோங்க. உணவு வெளியே வெளியில இருக்கு, பஸ்ஸும் வெளியில வெளியே இருக்கு. அதனால நம்ம இப்போ வந்து குரூப் போனாவே கொஞ்ச நாள் 2 ஸ்டெப் இருக்கு. இதெல்லாம் உட்கார வச்சுக்குவோம்.